கார்த்திகை தீபம் சீரியல் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தீபாவும் அபிராமியும் பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ கரெக்டாக மீனாட்சி அங்கே வராங்க. மீனாட்சி அபிராமியை பார்த்த உடனே, அத்தை வந்துட்டீங்களா? நீங்கள் நல்லபடியாக வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் இல்லாமல் இந்த வீடாகவே இல்லை தெரியுமா? எப்படி இருந்துச்சு தெரியுமா? எப்படியும் நீங்கள் நல்லபடியாக திரும்பி வந்துட்டீங்க. நீங்கள் நல்லபடியாக வீட்டுக்கு வந்துட்டா அபிஷேகம் பண்ணுறேன்னு வேண்டிக்கிறேன், அதை நிறைவேற்றிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி திருநீரை வச்சு விடுறாங்க. உடனே அபிராமி அப்படியே மீனாட்சியை பார்த்து, மீனாட்சி உன்னோட இந்த அன்புக்கும் பாசத்துக்கும் நான் தகுதியானவளான்னு தெரியல அப்படின்னு சொல்ல, அப்போ மீனாட்சி அத்தை அப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பின்ன என்னம்மா, இப்படி புருஷன் உயிரோடு இருந்தே உன் கழுத்தில் தாலி இல்லாமல் இருக்க இதுக்கு காரணம் நான் தானே அப்படின்னு சொல்ல, அப்போ மீனாட்சி அத்தை நீங்கள் எப்படி காரணமாக முடியும்? பண்ண தப்பு எல்லாமே உங்கள் பையன் தானே பண்ணான், நீங்கள் எப்படி அதை பொறுப்பேற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்ல, பொறுப்பேற்றுக்கிட்டு தாம்மா ஆகணும். அவனுக்கு நான் விருப்பமில்லாத கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டேன்னு சொல்கிறான். உன்னை இந்த வீட்டுக்கு நான் மருமகளாக கூட்டிகிட்டு வந்தது நான் தானே, அப்போ நான் தானே பொறுப்பேற்றுக்கணும். இப்படி உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாகிட்டேனே, இந்த பாவத்தை கழிக்க நான் எந்த கோவிலுக்கு போனாலும் கண்டிப்பாக தீராதுமா அப்படின்லாம் பேச, அப்போ மீனாட்சி அத்தை உங்கள் பையன் வேணால் என்னை ஏற்றுக்காமல் இவ்வளோ நாளோ கடமையேன்னு வாழ்ந்திருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் என்னோடய மாமியார், அதை நான் யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு அபிராமி, மீனாட்சி நான் உங்கள் அம்மா அப்பாவுக்கு என்ன பதில் சொல்ல போகிறேன்னு தெரியல, உனக்கு நான் என்ன வழியை காமிக்க போகிறேன்னு தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேம்மா, யார் என்ன சொன்னாலும் சரி, நீ தான் இந்த வீட்டோட மூத்த மருமக, அதில் என்றைக்கும் நான் மாற்றிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல, அப்போது தீபா சொல்கிறாங்க அபிராமிக்கிட்ட, அத்தை கூடிய சீக்கிரமே என்னோடய வீட்டுக்காரர் அந்த ரியா ஒரு தப்பான பொண்ணு அப்படின்னு ஆனந்த் மாமாவுக்கு நிரூபித்து, ஆனந்த் மாமா திரும்பவும் மீனாட்சி அக்கா கழுத்தில் தாலி கட்டி அவங்க இந்த வீட்டோட மருமகளாக இந்த வீட்டுக்குள்ளே நுழைவாங்க. கண்டிப்பாக இது நடக்க தான் போகுது அப்படின்னு சொல்ல, அபிராமி நீங்கள் 2 பேரும் எனக்கு மருமகளாக கிடைச்சது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, எனக்கு இது தவிர வேறு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு ரொம்ப எமோஷ்னலாக பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரியாவும் ஆனந்தும் பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ ஆனந்த் ரொம்ப சந்தோஷமாக ரியா கிட்ட சொல்லிகிட்ருக்காங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அம்மா ஒத்துக்க மாட்டாங்கன்னு தான் நினச்சேன் சொத்து பிரிக்கிறதுக்கு, எங்கே சொத்தை பிரிக்க மாட்டேன்னு சொல்லிடுவாங்களோன்னு நினச்சேன், ஆனால் அவங்களே சொத்தை பிரித்து கொடுக்க சொல்லி கேட்டுட்டாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஆனால் எனக்கு ஒரே ஒரு கன்ஃபியூஷன் தான் அப்படின்னு சொல்ல, அப்போ ரியா என்ன ஆனந்தம் என்ன சொத்தெல்லாம் கேட்கலாம் அப்படின்னு நீயே மனசில் ஏதாவது லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கியா என்ன அப்படின்னு கேட்க, அப்போது ஆனந்த் ஆமாம், ஆனால் எந்தெந்த சொத்தை எப்படி பிரித்து கொடுப்பாங்கன்னு தான் எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது, ஆனால் அந்த ஸ்பின்னிங் ஃபேக்ட்ரியில் நான் அப்பா அருண் 3 பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம், அதனால் அந்த ஸ்பின்னிங் ஃபேக்ட்ரி எனக்கு தான் வரணும், அது இல்லாமல் கார்மெண்ட்ஸ் கம்பெனி இதெல்லாம் எனக்கு வேணும், ஈசிஆர் ரோட்டில் ஒரு பங்களா இருக்குது, அதெல்லாம் நாம் கேட்டு வாங்கிடணும், அதெல்லாம் வாங்கிட்டு நாம் தனி கொடுத்துட்டோம் போயிடணும், இந்த காஸ்மெட்டிக் பிஸ்னஸ்ஸு, அதுக்கப்புறம் பெங்களூரில் இருக்கிற ஐடி கம்பெனி இதெல்லாம் வேணால் கார்த்திக்கும் அருணும் பிரித்து எடுத்துக்கிட்டோம், நமக்கு இதெல்லாம் கொடுத்தா போதும், அதுக்கப்புறம் நாம் தனியாக போயிட்டு நீ நான் நமக்கு பிறக்க போகிற குழந்தைங்க அப்படின்னு சந்தோஷமாக இருக்க வேண்டியதான், இனிமேல் இவங்க இருக்கிற பக்கமே திரும்பி பார்க்கக்கூடாது, எப்போது அந்த மீனாட்சி கழுத்தில் இருக்கிற தாலியை கழட்டி வீசிட்டு போனாலே அப்போவே என்னை பொறுத்த வரைக்கும் அவள் செத்துட்டா மாதிரி தான், அதனால் இனிமேல் நாம் யாரை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை, நம்ம தனியாக சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் அருண் யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. இப்போ ஐஸ்வர்யா அருண்கிட்ட போய் பேசுகிறாங்க, என்னங்க என்ன யோசனையாக இருக்கீங்க அப்படின்னு கேட்க, அம்மா வீட்டுக்கு வந்தது சந்தோஷம்தான், ஆனால் அம்மா சொத்தை பிரிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க, அதை தான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, சொத்தை பிரித்து கொடுக்க சொல்லி பிள்ளையார் சுழி போட்டதே நீங்கள் தான், இப்போ என்ன நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்ல, அப்போ ஏதோ ஒரு வேகத்தில் கேட்டுட்டேன், ஆனால் அதுக்கப்புறம் கார்த்தியை புரிஞ்சுக்கிட்டு நான் தான் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன்ல அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஐஸ்வர்யா இங்கே பாருங்கள், நாமளே ஒன்று அவங்கள சொத்தை பிரித்து கொடுக்க சொல்லி கேட்கல, அவங்களே இப்போ சொத்தை பிரித்து கொடுக்க சொல்லி கேட்டுட்டாங்க, இதுக்கப்புறம் என்னென்ன வேணும் என்ன அவங்கக்கிட்ட கேட்டு வாங்கணும்னு யோசிச்சு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே ரியா ஆனந்த்கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் இதில் ஒரே ஒரு தப்பு இருக்குது அப்படின்னு சொல்ல, நான் சொன்னால் நீங்கள் தப்பாக எடுத்துக்கக்கூடாது, சொல்லட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஆனந்த் நீ சொல்லு அப்படின்னு சொல்ல, அப்போ ரியா சொல்கிறாங்க, நாம் அந்த சொத்து பங்களாவெல்லாம் வாங்கிக்கிட்டு இந்த வீட்டை விட்டு தனி கொடுத்தனாலாம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்ல, அப்போ ஆனந்த் எதுக்காக அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரியா இந்த வீட்டை விட்டு நாம் தனியாக போயிட்டோன்னா அதுக்கப்புறம் இவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு தனியாக போயிட்டா பாரு அப்படின்னு என்ன தான் எல்லோரும் தப்பாக சொல்லுவாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது கேட்டு ஆனந்த் யோசிக்கிறாரு. அப்போ ரியா சொல்கிறாங்க, இங்கே பாரு நீ இந்த வீட்டில் பிறந்து வளர்ந்துருக்க, அதனால் இந்த வீடு உனக்கு தான் உரிமையாகணும், யாருக்கு
யாருக்கும் நீ வந்து விட்டு கொடுக்கக்கூடாது. யார் என்ன கேட்டாலும் சரி நீ இந்த வீட்டை கேட்டு வாங்கணும். ஒரு வேளை கார்த்திக்கோ இல்லை அருண்கோ வந்து இந்த வீட்டை எழுதி கொடுத்தாங்கன்னா நீ அதை தட்டி கேட்கணும். நீங்கள் இந்த வீட்டை வந்து வாங்கி ஆகணும், நாம் இந்த வீட்டிலே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு ஆனந்த் வந்துட்டு சரி என்ன ஆனாலும் சரி இந்த வீட்டை எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும், நீ சொன்ன மாதிரி இந்த வீட்டை நான் வந்து எழுதி வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. அங்கே ஐஸ்வர்யாவும் வந்து அருண்கிட்ட வந்து பேசிகிட்ருக்காங்க. இந்த காஸ்மெட்டிக் கம்பெனி வந்து நம்ம பேருக்கு வரணும், நமக்கு ஆல்ரெடி வந்து ரிசார்ட் இருக்குது, அதுக்கப்புறம் சின்ன சின்ன இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்தால் போதும், இதை வச்சு நம்ம பார்த்துக்கலாம், என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை இருக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்க. அதை கேட்டு அருண் வந்துட்டு அம்மா சொன்ன மாதிரி எனக்கு இன்னும் பொறுப்பு வரலை, ஒரு பக்கம் எனக்கு சந்தோஷமாகவும் இருக்குது, இன்னொரு பக்கம் வந்து சந்தோஷமாகவும் இல்லை, இன்னொரு பக்கம் வருத்தமாகவும் இல்லை, ஒரு மாதிரி இருக்குது, நான் ஸ்டடியாகவே இல்லை அப்படின்னு சொல்ல. இப்போ ஐஸ்வர்யா இங்கே பாருங்கள், ஒழுங்காக யோசிங்க, உங்களுக்கு தேவையானதை கேட்டு வாங்குங்க, அதே மாதிரி இந்த வீட்டை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன், இந்த வீடு எனக்கு தான் வரணும் அப்படின்னு ஐஸ்வர்யாவும் ரியாவும் மாற்றி மாற்றி இந்த வீட்டை விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு ரியா ஆனந்துக்கிட்டேயும் ஐஸ்வர்யா அருண்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டு அருண் வந்துட்டு எல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம், அம்மா என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதை படி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கார்த்திக் வந்து யோசிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ தீபா போயிட்டு கார்த்திக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. என்னங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல. அப்போது கார்த்திக் வந்துட்டு சொல்கிறாங்க, அம்மாவை நான் ஹாஸ்பிட்டலில் கேட்டப்போ கூட இந்த சொத்து பிரியக்கூடாதுன்னு தான் சொன்னாங்க, திரும்பவும் வீட்டுக்கு வந்தால் ஆனந்த் சொத்து பிரித்து கொடுக்க சொல்லி கேட்பான் அப்படின்னு வீட்டுக்கே வரமாட்டேன்னு கூட சொன்னாங்க, ஆனால் திடீர்னு வீட்டுக்கு வந்து இப்படி சொல்கிறாங்களே அதை தான் யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்ல. அப்போது தீபா வந்துட்டு சொல்கிறாங்க, அத்தை ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா அது கண்டிப்பாக அதுக்கு பின்னாடி ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி உங்களுக்கு என்ன பங்கு வரும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்க. அப்போ கார்த்திக் வந்துட்டு எனக்கு இந்த சொத்தெல்லாம் வேண்டாங்க, ஆனால் ஒன்று மட்டும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன், எனக்கு எங்கள் அம்மா அப்பா என் கூட இருக்கணும், அவங்கள நான் பக்கத்தில் இருந்து பார்த்துக்கணும், எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்ல. தீபாவும் ஆமாங்க நானும் அதை தான் சொல்லலான்னு வந்தேன், நான் நினச்சதையே நீங்கள் சொல்லிட்டீங்க, அவங்கள நான் கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. லாயரும் வந்து வீட்டுக்கு வராங்க. அப்போது லாயர் வந்து கேட்குறாங்க, என்ன விஷயமா வர சொன்னீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அபிராமி வந்துட்டு என்னோடய சொத்தை எல்லாம் பிரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மேடம் நீங்கள் எப்போவுமே இந்த சொத்தெல்லாம் பிரியக்கூடாதுன்னு சொல்லுவீங்க, இப்போ சொத்தை பிரிக்கிறேன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்க. அதுக்கு அபிராமி வந்துட்டு எல்லாமே காலத்தின் கட்டாயம், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாரும் அங்கே இருப்பாங்க. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.